அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். திமுக யாராருக்கு எவ்வளவு சீட்டுகள் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் ஒரு அப்ரோச்மெண்ட்டா பார்த்துருவோம். அதுக்கும் முன்னாடி கிறிஸ்தோடுங்கிற இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு 25 சீட்டு பத்தாது, எங்களுக்கு இன்னும் சீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனா திமுக இதுக்கு ஒத்து வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு டெமோ பார்த்துடலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா, மனிதநேய மக்கள் கட்சி பார்ப்போம். மனிதநேய மக்கள் கட்சிக்கு அதனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹேம்கச் ஜவாஹிருல்லா. அப்படிதான் அவர்தான் மனிதநேய மக்கள் கட்சியோட தலைவர். அவருக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, 2 சீட்டுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு ஐடியா பண்ணிருக்கிறாங்க. அவர் சரி, ஓகே, அதை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அவரோட விருப்பம். ஆனா 2 சீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முஸ்லீம் லீக். அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் இந்த முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, KM காதர் மொஹிதீன். அவரு தான் காதர் மொஹிதீன் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் அவருக்கு ஒரு 2 சீட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. அவரும் ஏணி சின்னம் தான் அவருடைய சின்னம். அவரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சரி, அவருக்கு ஒரு 2 சீட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்குது இந்த திமுக. அடுத்ததான் பாத்தீங்கன்னா, மக்கள் நீதி மையம் கமல் சாருக்கு 4 சீட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்காங்க. அவங்களுக்கு பேட்டரி சின்னமே மீண்டும் கிடைச்சிருக்கிறத வச்சு கமல் சார் மிகவும் சந்தோஷமா இருந்தாரு. சரி, ஓகே, அவர் அதே சின்னத்தில் நிக்க போறாரா அல்லது திமுக சின்னத்தில் நிக்க போறாரா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. மற்றபடி அவருக்கு 4 சீட் கொடுத்ததுல அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கலாம். இதெல்லாம் அவரோட மைண்ட்ல இருக்கிற விஷயங்கள் தான். அதாவது பேசி வச்சிருக்காங்க. இப்ப திமுக இத்தனை சீட்டுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிறாங்க. இது அதிகாரப்பூர்வமான தகவல் தான். ஓரளவுக்கு இது இதுல சிறு சிறு திருத்தங்கள் ஏற்படணுமா தவிர இது கரெக்டான ஒரு நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, மதிமுக வைகோ அவர்கள் பத்தி தான் நான் பார்க்க போறோம். வைகோ அவர்கள் என்ன சின்னம்னு பாத்தீங்கன்னா, பம்பரது சின்னம். அவங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 4 சீட்டு கொடுத்துடலாம் வைகோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 4 சீட்டுகளும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இவங்களே 2 சீட் எடுத்துக்குவாங்க. ஐயா வைகோ அவர்களும் பையனும் எடுத்துக்குவாங்க. மீதி 2 சீட் யாரு கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பே சண்முகம் அவர்கள். அவங்களுக்கு எத்தனை சீட் கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 6 சீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிச்சுக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியில அவனுடைய கிளைறது. அதனால ஒரு 6 சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்மளுக்கு தெரியப்படுது. அப்புறம் பாத்தீங்கன்னா, தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சின்னு சொல்றத விட தலைவர் விஜயகாந்துடைய கட்சி, பிரேமலதா அவர்கள் தான் நீங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு 6 சீட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுக்கிறாங்க. 6 பிளஸ் ஒரு ராஜ்யசபா அந்த மாதிரி MP சீட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முரசு தான் அவங்களோட சின்னம். அது கேப்டன் அவர்களால் உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக ரன் ரேட் குறைஞ்சி இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிக்கு தர்மத்துக்காக 6 சீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கட்சி, ராம் உத்தரசன் தான் அதனுடைய தலைவர். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 6 சீட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்னைக்குமே ஒரு மேன்மையான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட் தமிழகம் ஃபுல்லா பரவி இருக்கிறாங்க. அவங்க இந்தியா பூரா பரவி இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு 6 சீட் 7 சீட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இல்லைன்னா மத்த ஆட்கள் மாதிரி தான் அவங்களையும் நடத்துவோம். ஆனா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் அப்படின்னாவே ஒரு பெரும் தலைகள் தான் அவங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு ஒரு 6 சீட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வைக்காங்க. அடுத்து விசிகா, பெரும் பரபரப்பில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு அவங்க எதிர்பார்த்தது ஒரு 10 சீட் எதிர்பார்த்தாங்க. ஆனா 10 சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 7 சீட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 7 சீட்டுக்கும் அவங்க ஒத்து போவாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா அவங்க நிக்க போற சின்னம் பானை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுதான் அவங்களுடைய சின்னமும் கூட. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, விசிக 7 தொகுதிகள் வாங்கிட்டு எப்படி கரெக்டா ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா,
காங்கிரஸ் தான் வந்து இப்ப ரொம்ப கெடுபிடியா இருக்காங்க. காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. முடியலன்னா சொல்லுங்க, நாங்க விஜயோட போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. இப்போ வந்து அதை தாண்டி இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் கண்டிப்பா அவங்க கிடைச்சதுன்னா போதும், நம்ம திமுகலே இருந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம தாவேகாவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. அதாவது தாவேகாவுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி வச்சுக்கிட்டே இந்த பக்கம் சீட் கேட்கறாங்க அப்படின்னு வந்து கூட அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. அவங்களுக்காக இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா 27 சீட்டுகள் கொடுத்துடலாம், 25 சொல்லலாம். 25 சொல்லி ஒத்து வரல, வேற ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் 2 சீட்டு மட்டும் சேர்த்தி கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, எம்பி சீட்டு கொடுத்து அவங்கள அப்படியே கட் பண்ணிடலாம். ஒரு 27+1 அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிலைப்பாடு இருக்கு. ஆல்ரெடி 25 தான் கொடுத்தாங்க 21ல. அதுல வந்து 18 ஜெயிச்சு 5 வந்து 7 வந்து கோட்டை விட்டாங்க. இப்போ அதே டைம் வந்து 25 தரேன் மறுபடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா 25 எங்களுக்கு பத்தாது, இன்னும் சேர்த்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 30-35 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க வந்து 27 தான் அவங்க மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க. அல்லது வந்து திமுக இதெல்லாம் கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சீட்டுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் சேர்த்தி 64 சீட்டு தயார் பண்ணி வச்சிருக்கு திமுக. அது போக இப்போ வந்து இந்த 64 இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் வந்து இந்த 64 தான் வந்து இந்த எத்தனை கட்சிகளுக்கு நம்ம கொடுத்தாகணும். அதாவது கிட்டத்தட்ட 2 4 6 8 கட்சிகளுக்கு வந்து இந்த 64 சீட்டு தான் கொடுத்தாகணும். மீதி இருக்கிற 170 சீட்ல வந்து திமுக நிக்கணும். அப்பதான் மெஜாரிட்டியில ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், வேற ஒரு கட்சியை நம்பிதான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும். அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் இன்னொரு 5 சீட்டு எதிர்பக்கம் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். 170 சீட்டுக்கு கம்மியா நின்னாங்கன்னா, 165 சீட்டுக்கு ரொம்ப கம்மியா நின்னாங்கன்னா அது வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய பலத்த அடி ஏற்படும். அதனாலதான் வந்து திமுக யோசிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சி வந்து நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறதா திமுக நம்புறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது போக மீதி இருக்கிற சீட்ல வந்து திமுக கிட்ட இருக்கிற ஆட்கள்ல எத்தனை பேர்த்துக்கு கொடுக்கணும், பழைய ஆட்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் ஒரு 40 சீட்டு கேட்டிருக்காரு தனியா இளைஞர்களுக்குன்னு, அதை கொடுக்கணும். அது போக இந்த உதிரி கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, சின்ன சின்ன ஆளுங்க வந்து சின்ன சின்ன கட்சியை ஆரம்பிச்சு வந்து சேர்ந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சீட்டு அரை சீட்டு கொடுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நடிகர்கள்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்கல்ல பின்னாடி நின்றுட்டு, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சீட்டு கொடுக்கணும். இவங்களை எல்லாத்துக்கும் திருப்தி பண்ணி விட்டுட்டு திமுக வந்து எப்படி, அதெல்லாம் திமுகவுடைய இதுல தான் நிப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. அன்னைக்கு எப்படி ஜெயிச்சாலும் உதயசூரியன் ஜெயிச்சதுன்னா அது திமுக ஜெயிச்ச மாதிரி தான். மற்ற கட்சிகள் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சுயநமா அந்த தொகுதியில என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பயும் திமுக கிட்ட கையேந்தி நின்னாகணும். எப்படி சுத்தியும் வந்து உதயசூரியன் கீழே தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல். அது கரெக்டான விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து 170 சீட்ல வந்து திமுக நின்றுச்சுன்னா அது ஜெயிச்சிருச்சுன்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வந்து இவங்க வந்து கீழே வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக கிட்ட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் போய் நிக்கணும். ஏன்னா தலைமை அதுதானே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. சரி, ஓகே, ஆட்சியில பங்கு தருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தரவே தர மாட்டாங்க. ஆட்சியில பங்கு நோ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதுதான் கரெக்டான விஷயம் கூட. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு உதயநிதியோட அரசியல் வரலாறு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இது கரெக்டான முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுதான் ஒரு உண்மையான விஷயம். சரி, ஓகே, இத்தனை கட்சிகளும் வந்து இத்தனை பேர் பிச்சதுக்கு அப்புறமும் கூட இன்னும் என்னென்ன முக்கியமான தொகுதிகள் இருக்கோ, இல்ல பொது தொகுதி, இன்னும் முக்கியமான தொகுதி, இன்னும் நிறைய தொகுதிகள் வந்து பங்கீடு இருக்கு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.